இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் இன்று நடைபெறும் அரசு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்பு. 357 கோடியே 43 லட்சம் மதிப்பீட்டில் 2,02,531 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறார். $418 கோடியே 15 லட்சம் ரூபாய் செலவில் 6,760 முடிவுற்ற பணிகளை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 390 கோடியே 74 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 7,369 புதிய திட்டப் பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். எத்தனை புகார்கள் வந்தாலும் அமைச்சர் பொன்முடி மீது ஒரே வழக்காக பதிவு செய்யுங்கள். 4-5 வழக்குகள் பதிவு செய்தால் நீர்த்து போய்விடும். வழக்கு பதிவு செய்யாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எச்சரிக்கை. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டம். தமிழ்நாடு விண்வெளி கொள்கைக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பேட்டி. தமிழ்நாடு விண்வெளி தொழில் கொள்கை 2025 இன்று அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. இதில் முக்கிய இலக்காக அடுத்த 5 ஆண்டுகளில் விண்வெளித்துறையில் 10,000 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்ப்பது இதன் முக்கிய இலக்கு. மசோதாவுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் காலக்கெடு விதித்து உத்தரவிட்ட விவகாரம். குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட முடியுமா என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கேள்வி. நாடாளுமன்றம் செய்ய வேண்டிய வேலையை நீதிபதிகள் செய்து கொண்டிருக்கின்றனர் என குடியரசு துணைத் தலைவர் குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்றம் சூப்பர் நாடாளுமன்றம் போல் செயல்படுவதாகவும் விமர்சனம். வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிரான வழக்கில் அடுத்த 7 நாட்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு. வக்ஃப் திருத்த சட்டத்தின்படி எந்த உறுப்பினர் நியமனத்தையும் மேற்கொள்ளக்கூடாது. ஏற்கனவே பதியப்பட்ட வக்ஃப் சொத்துக்கள் மீது எந்த புதிய நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் அதிரடி. வக்ஃப் சொத்துக்களை பாதுகாக்கும் வகையில் இடைக்கால உத்தரவு பிறப்பித்த உச்சநீதிமன்றத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி. சிறுபான்மை சகோதரர்களின் அரசியலமைப்பு உரிமைகளை பாதுகாக்க நாங்கள் எந்த வாய்ப்பையும் விட்டுவிட மாட்டோம் எனவும் உறுதி. வக்ஃப் சட்ட திருத்தத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை உச்சநீதிமன்றம் இஸ்லாமியர்களின் வயிற்றில் பாலை வார்த்துள்ளது. இஸ்லாமியர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காகவும் எப்போதும் துணை நிற்பேன் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உறுதி. வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். எக்காரணத்தை கொண்டும் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என மாநில செயலாளர் பே. சண்முகம் திட்டவட்டம். RSS பிஜேபி காரர்களை வக்ஃப் வாரிய உறுப்பினர்கள் நியமிப்பதன் மூலமாக வக்ஃப் வாரிய சொத்துக்களை அபகரிப்பதற்கும் வக்ஃப் வாரியத்திடமிருந்து அதை பறிப்பதற்கும் தான் அவர்கள் பயன்படுத்தப்படுவார்கள். ஆகவே எக்காரணம் கொண்டும் இப்போது செய்யப்பட்டுள்ள திருத்தங்களை ஏற்க முடியாது.
ஆளுநர் RN ரவி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இன்று சந்திக்க உள்ளதாக தகவல். மசோதாக்கள் தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து ஆலோசனை நடத்தலாம் என எதிர்பார்ப்பு. தமிழக வெற்றிக் கழக கொடியில் இடம்பெற்றுள்ள யானை சின்னத்துக்கு தடை கோரிய வழக்கு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் ஆனந்த் வரும் 29ஆம் தேதிக்குள் பதிலளிக்க சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக சின்னங்கள் ஒதுக்கீட்டு உத்தரவின் அடிப்படையில் விசாரணை. தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளதாக அதிமுக தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல். இரட்டை இலை சின்னம் உள்ளிட்ட அதிமுக உட்கட்சி தொடர்பான புகார்கள் மீதான விசாரணை மீண்டும் தொடக்கம். அனைத்து புகார்தாரர்களும் வரும் 28ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க இந்திய தேர்தல் ஆணையம் அழைப்பு. கட்சியின் நிலைப்பாடு மற்றும் செயல்பாடு குறித்து பொதுவெளியில் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம். அதிமுக தலைமையின் அனுமதியின்றி கட்சியினர் யாரும் ஊடகங்களுக்கு பேட்டியளிக்க வேண்டாம் எனவும் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. அதிமுக கூட்டணியில் பாஜகவிற்கு எத்தனை சீட் என தொண்டர்கள் கவலைப்பட வேண்டாம். பாஜக மத்திய தலைமை பேசி முடிவெடுக்கும் என மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சு. பத்திரிகை பேட்டியில் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் தானே தலைவர், நீங்கள் தானே முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அவர்களுக்கு சொன்னேன், நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர், ஆனால் எங்களுக்கு மேல இன்னொரு தலைமை இருக்கிறது, அதையும் நாம் சேர்ந்து கட்டுப்பட்டாக வேண்டும். ஆக அவருடைய முடிவு தான் எங்களுடைய இறுதியான முடிவு, உறுதியான முடிவு. அதிமுக கூட்டணி, அதை பற்றி யாரும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மே மாதம் நடைபெறவுள்ள சித்திரை முழு நிலவு மாநாடு. மாநாட்டு குழு தலைவராக அன்புமணியை நியமித்து 100 மடங்கு சிறப்பாக நடத்த வேண்டும் என ராமதாஸ் வாழ்த்து. ஏப்ரல் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் கோவையில் தமிழக வெற்றிக் கழக பூத் கமிட்டி மாநாடு. சேலம், திருப்பூர், ஈரோடு, கோவை உள்ளிட்ட மேற்கு மண்டல மாவட்டங்களை ஒருங்கிணைத்து முதல் மாநாடு நடத்தப்படும் என அறிவிப்பு. உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலை மருதமலையில் அமைகிறது. 184 அடி உயர முருகன் சிலை வைக்கப்படும் என பேரவையில் அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. நெல்லையில் ஓய்வு பெற்ற SI ஜாகிர் உசேன் கொல்லப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த நூரல் நிஷா கைது. மேலப்பாளையத்தில் பதுங்கி இருந்தவரை கைது செய்து தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை. என்கவுண்டர்கள் சமீப காலமாக அதிகரித்து வருகின்றன. எத்தனை என்கவுண்டர்கள் சமீபமாக நடைபெற்றுள்ளன? ரவுடி வெள்ளைக்காளி தொடர்பான வழக்கொன்றில் காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி திரௌபதியம்மன் கோயில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு திறப்பு. நீதிமன்ற உத்தரவுப்படி பட்டியல் சமூக மக்கள் கோயிலுக்குள் சென்று வழிபாடு. புதுக்கோட்டையில் கடத்தப்பட்ட 8 கோடி ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் பறிமுதல். இலங்கைக்கு கடத்த முயன்ற நபரை கைது செய்து போலீசார் அதிரடி. பர்வதமலை சிவன் கோயிலில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை எடுத்து செல்லும் இளைஞர்கள். மலையின் உச்சியில் குட்கா பயன்படுத்தும் இளைஞரின் வீடியோ இணையத்தில் வைரல்.
விருத்தாச்சலம் அருகே உடல்நலக்குறைவால் உயிரிழந்த தந்தையின் சடலம் முன்பு நின்று கண்ணீர் மல்க திருமணம் செய்த மகன். தந்தையின் பாதங்களை தொட்டு வணங்கி ஆசிர்வாதம் பெற்றார். மாமல்லபுரத்தில் உள்ள புராதன சின்னங்களை இன்று ஒருநாள் கட்டணம் இன்றி சுற்றி பார்க்கலாம். உலக பாரம்பரிய தினத்தை முன்னிட்டு இந்திய தொல்லியல் துறை அறிவிப்பு. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி அபார வெற்றி. 4 விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வீழ்த்தி அசத்தல். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் பெங்களூரு பஞ்சாப் அணிகள் பல பரீட்சை. போட்டி பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. டெல்லியில் இம்மாத இறுதியில் பத்ம விருதுகள் வழங்கும் விழா. நடிகர் அஜித் குமாருக்கு பத்மபூஷன் விருதை வழங்குகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு.